நெக்ஸ்ட் சம் இதே மாடல்ல if a power 1 minus 2x into b power 1 plus 2x is equal to a power 4 plus x into b power 4 minus நேற்று போட்ட அந்த ரெண்டு மாடல் தான் இது, அதே மாடல் தான், ரெண்டு சம்மோட மாடல் தான். x log of b by a is equal to log ab. இப்போ நம்ம என்ன பண்ணணும், b by a தான் நமக்கு வேணும் இல்லையா? அதனால் இப்போ இது கொடுத்துருக்காங்க a power 1 minus 2x into b power 1 plus 2x is equal to a power 4 plus x into b power 4 minus x. b இந்த சைடு வச்சுக்குவோம். b power 1 plus 2x by b power 4 minus x is equal to a power 4 plus x by b power 1 minus 2x. சாரி, a power 1 minus 2x. a பூரா ஒரு பக்கமும் b பூரா ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரே இதில் டிவிஷனில் இருக்கா, ஒரே பேஸில், அதனால் ஒரு பேஸாக போட்டு பவர்ஸை மைனஸ் பண்ணுவோம். அப்போ b பவர் 1 + 2x மைனஸ் பண்ணும்போது ரெண்டுக்குமே சைன் மாறும். +4 -4 ஆயிரும், -x +x ஆயிரும். a பவர் 4 + x, இந்த +1 -1 ஆயிரும், -2x + 2x ஆயிரும், -1 + 2x. அப்போ b பவர் -3 + 3x is equal to a பவர் 3 + 3x. எப்படின்னா 1ல் -4 போச்சுன்னா -3, 2xையும் xையும் கூட்டினா 3x, 4ல் 1 போச்சுன்னா 3, 2xையும் xையும் கூட்டினா 3x. அப்போ b பவர் 3யை காமனாக எடுத்தால் -1 + x, a பவர் 3யை காமனாக எடுத்தால் 1 + x. அப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். இப்போ b பவர் x - 1ன்னு இது எழுதியிருக்கேன், a பவர் 1 + x. அப்போ இது எப்படி எழுதலாம்னா b பவர் x by bன்னு எழுதலாம். இதை a பவர் x by a பவர் x இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால நான் பையில் போடுறேன், b பவர் x by b பவர் 1ன்னு. இது ப்ளஸ் இருக்கிறதுனால நான் இன்டூவில் போடுறேன், a பவர் x இன்ட்டு a அல்லது a இன்ட்டு a பவர் x, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ இது b பவர் x, இந்த a பவர் x இதுக்கு கீழே வந்துடும், இந்த b இதோட போய் கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும் ஏபின்னு. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம பிக்கும் ஏக்கும் காமன் பவராக எக்ஸ் போட்டுக்கிட்டு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஒரே ப்ரொசீஜர் தான் இந்த எல்லா சம்முமே, அதனால தான் ஒரே மாடலாக நான் போடுறேன். போட்டால் லாக் ஆஃப் b by a the whole power x is equal to log ab. இந்த x சைடில் வந்துடும், x log b by a is equal to log ab. அதுதான் கேட்டிருக்கு, x log b by a is equal to log ab. இந்த இருக்குல்ல, அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, x log b by a is equal to log ab. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ புரியுதா?